நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கர்ப்பத்திறன் கொடுக்கக்கூடிய சிவாஜி கச்சப்பில் ஒரு கன்று மாடு, அது கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க. மாடு நல்ல கர்ப்பத்திறன் வாய்ந்த மாடு, நல்ல ஜெர்மன் ப்ரீடில் கன்று நல்ல குவாலிட்டி பாருங்கள். நல்ல கண்ணுக்கு நல்ல கிடாரி கன்று. கடைசி வரலுமே வீடியோவை பாருங்கள், அப்போ தான் அந்த மாட்டோட தகவல் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாடு ஈன்றிருக்கிறது வந்து 3ஆம் ஈத்து. மாடு ஈன்றிருக்கிறது வந்து 3ஆம் ஈத்து தான் கன்று ஈன்றிருக்குது. கிடாரி கன்று தான் ஈன்றிருக்குது. மாடு வந்து கண்ணு வந்து கிடாரி கண்ணு இருக்குது. மாட்டு கண்ணுக்கு சுழி தப்பெலாம் கிடையாது, மடிக்கூச்சம் கிடையாது. கறவை கெப்பாசிட்டி எவ்வளோப்பா அந்த மாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 18 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம். கண்ணு மாடுங்கிறதுனால நீங்கள் சொன்ன சந்தை வகையே வேணால் வந்து பார்த்து கறவையை பார்த்தே எடுத்துக்கோங்க. அப்படி தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி நல்ல தெளிவான மாடு. ஃபேட்டை பொறுத்தவரைக்கும் இந்த மாட்டுக்கு 100% ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டது. தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாங்க. சரிப்பா, மாடு எங்கே இருந்துப்பா விற்பனைக்கு வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்துட்ட துவரங்குறிச்சி. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்துட்ட துவரங்குறிச்சிங்க. கண்ணு பாருங்கள், நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க. கண்ணே நல்ல சூப்பரான கண்ணு, ஜெர்மன் ப்ரீடுன்னு சொல்லலாம். இந்த கண்ணெல்லாம் பின்னாடி வளர்த்திங்கன்னா நல்ல பலனை எதிர்பார்க்கலாங்க. காம்பெல்லாம் நல்லா ரோஸ் காம்பில் தெளிவாக இருக்குது. 18 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்தில் துவரங்குறிச்சிங்க. நீங்கள் சின்னதாக ஒரு அட்வான்ஸ் பே பண்ணுங்கள். ஒரு 1000மோ 5000மோ அட்வான்ஸ் பே பண்ணி பொருளை கொண்டு வந்து இறக்கி விட சொன்னால் கூட நம்ம பொருளை கொண்டு வந்து இறக்கி விட்டு பேமெண்ட்டை வாங்கிக்கலாம். அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை இருந்துச்சு. அப்படி அந்தளவுக்கு நல்லா ஒருத்தான மாடு, நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.